கர்த்தருக்கு பிரியமில்லாமல் வாழ்வோம் என்று சொன்னால் அந்த விடுதலை நிரந்தரமாக இருப்பதில்லை. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் நமக்கு ஆண்டவர் ஜெபிக்கின்ற கிருபையை கொடுத்திருக்கிறார். நம்ம தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு அறிக்கை செய்த, ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செஞ்சுட்டேன், எனக்கு மன்னிங்க, இதிலிருந்து எனக்கு விடுதலை தாங்க, நீங்கள் கேளுங்க. உண்மையான மனம் திரும்புதல் உங்களுக்கு ரட்சிப்பையும் விடுதலையும் கொண்டு வரும். இதுதான் வேதத்தின் அடிப்படையிலான சத்தியம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. கடைசி காலமாக இருக்கிறது, அதனால நம்ம கவனமாக இருக்கணும். இவங்க வெளிப்பாடு சொல்றாங்க, அவங்க வெளிப்பாடு சொல்றாங்க. குழந்தையை எளிதாக ஏமாற்றிடலாம் சாக்லேட் கொடுத்தா. நம் குழந்தைகளாய் அல்ல, வளர்ந்த புருஷர்களாக இருக்க வேண்டும். முதிர்ச்சி அடைந்தவங்களாக நம்ம இருக்கணும். அதனால டிவியில் வரதா இருந்தாலும் சரி, இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கிறதாலும் சரி, இந்த காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்காம நம்ம தேவனுடைய வார்த்தையில் வருகிற ஆழம்தான் நமக்கு மிக சிறந்த வெளிப்பாடு. கர்த்தருடைய ஊழியக்காரர் போதிக்கிற தீர்க்கதரிசன வார்த்தைகள் தான் நமக்கு கிடைக்கின்ற வெளிப்பாடு. இன்றைக்கு நீங்கள் வருகிறீர்கள், வேதனையோடு வருகிறீர்கள், உடைந்து போய் வருகிறீர்கள், அல்லது கீழே விழுந்தவர்களாய் வருகிறீர்கள், காயப்பட்டு வருகிறீர்கள், அல்லது மனம் தளர்ந்து போய் வருகிறீர்கள், அல்லது குடும்பத்தில் பிரச்சனையோடு வருகிறீர்கள், தற்கொலை எண்ணத்தோடு வருகிறீர்கள். இங்கே வருகிறீர்கள், ஆண்டவர்கள் இருதயத்தை அறிந்து உங்களோடு பேசுகிறாரே, அதுதான் வெளிப்பாடு. அந்த வெளிப்பாட்டை பெறுகிற நீங்கள் சொல்லுகிறீர்கள், ஆண்டவர் என்னோடு கூட இன்றைக்கு பேசினார், இன்றைக்கு உடைந்து போய் நான் வந்தேன், சோர்ந்து போய் வந்தேன், கண்ணீரோடு வந்தேன், ஐயோ செத்து போகலாமா என்று வந்தேன், கடன் பாரத்தினாலே நான் மனம் உடைந்து போய் மனம் நொந்து போய் வந்தேன், ஆனால் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை எனக்காகவே வந்தது என்று சொல்லுவதுதான் ஒரு உண்மையான வெளிப்பாடாக இருக்கிறது. இந்த ஊழியக்காரன் மேன்மையான காரியங்களை வெளிப்பாடுகளை பெற்றார், ஆனால் அவருடைய மாம்சத்திலே சரீரத்தில் அவருக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது. இது இந்த முள்ளை குறித்து என்ன சொல்றாங்கன்னா, வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, முள்ளுன்னு சொல்றாரு என்னன்னா, சிலர் சொல்றாங்க அவருக்கு ஒருவேளை வியாதி இருந்திருக்கலாம், ஒருவேளை அவருக்கு கண்ணில் பிரச்சனை இருந்திருக்கலாம், ஒருத்தர் சொல்றாரு அவருக்கு மலேரியா ஜுரம் அந்த காலத்தில் அது விட்டு விட்டு வரும், அப்போ வருகிற தலைவலி, ஒரு பழுக்க காய்ச்சின இரும்பை கொண்டு தலையில் போய் சூடு வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான வலி, அதை பற்றி சொல்றாருன்னு ஒருத்தர் சொல்றாரு. ஆனால் இங்கே இருக்கிற முள் எதை பற்றி வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த ஆராய்ச்சிக்கு நம்ம போகாம அது அவருக்கு விரோதமாய் எழும்பின மக்களாகவும் இருக்கலாம். அல்லேலூயா. அவருக்கு விரோதமாய் ஊழியத்தில் எழும்பின மக்கள், அவர் ஊழியத்தில் வளரக்கூடாது என்று அவருக்கு விரோதமாக எதிர்த்து வந்த மக்கள், கள்ள சகோதரர்கள், கள்ள ஊழியக்காரர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள். அதோடு கூட இல்லை, அவருக்கு விரோதமாக எழும்பி சதி திட்டங்களை தீட்டின அந்நிய மக்கள், அவரை சாகடிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டவர்கள், இதையெல்லாம் அவருக்கு முள்ளாக கொடுக்கப்பட்டது. அன்றைக்கு அவருடைய ஊழியத்தில் எழும்பக்கூடாது, ஊழியத்தில் போகக்கூடாது, ஊழியத்தில் முன்னேறக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் கூட சில நேரங்களிலே உங்கள் வாழ்க்கையிலே முன்னேற்றங்களை தடுப்பதற்காக அநேக நேரங்களிலே நமக்கு விரோதமாக மக்கள் எழும்பலாம், மக்கள் நமக்கு விரோதமாக செயல்படலாம். நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே நீங்கள் சந்திக்கிற மக்கள் உபத்திரவங்களை கொடுக்கிறவர்களாக இருக்கலாம், பிரச்சனை கொடுக்கிறவர்களாக இருக்கலாம், அக்கம் பக்கத்தில் இருக்கிற மக்கள் பிரச்சனை கொடுக்கிறவர்களாக இருக்கலாம். அது ஒரு முல்லை போல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். அது நம்மை கொட்டுகிற சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. அன்றைக்கு பவுலுக்கு அது இதனுடைய தூதனாக இருந்ததாம், குட்டுகிற சாத்தானுடைய தூதனாக இருந்தது. சாத்தான் ஒரு தூதனாக, சாத்தான் ஒரு தூதனாக நின்று அவன் கொண்டு வந்த ஒரு பிரச்சனையை போல அதை அவர் சொல்லுகிறார். சாத்தானால் கொட்டப்படுகிற ஒரு குட்டுகிற ஒரு காரியமாக இருக்கிறது என்று. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் சரி, நம்முடைய ஊழியத்தில் சரி, சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் முள்ளை சந்திக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த முள்ளை எல்லாம் சகிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தருகிறார். அதற்காக கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் மகிமையை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு சொல்லுகிறது, நீ எதன் வழியாய் கடந்து போகிறாய் சகோதரா சகோதரி? எந்த முள்ளின் வழியாக நீ கடந்து போய் எந்த முள்ளை நீ சுமந்து கொண்டிருக்கிறாய்? அன்றைக்கு அந்த ஊழியக்காரனுக்கு வந்த முள் மிகவும் போராட்டமான ஒரு காரியங்களை குறிக்கிறதாக இருக்கிறது. மனிதர்கள் அவருக்கு விரோதமாக எழும்பினார்கள். இன்றைக்கு நமக்கு கூட எல்லாம் உலகத்தில் சாதகமாக இருப்பதில்லை. நாம் வேலை செய்கிற இடங்களில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பல போராட்டங்களை கொடுப்பதற்கென்றே சில மக்கள் இருக்கிறார்கள். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை என்று தெரிந்தால் உங்களுடைய உயர்வை தடுக்க விரும்புகிறார்கள். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொன்னால் உங்கள் மேன்மையை தடுக்க விரும்புகிறார்கள். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொன்னால் விரோதமாய் பொறாமைப்படுகிறார்கள். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொன்னார், நீங்கள் ஒரு நல்ல வீட்டை கட்டும்போது உங்களுக்கு விரோதமாய் பொறாமைப்படுகிறார்கள். உங்கள் அக்கம் பக்கத்திலே உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறார்கள். சபை கட்டுவதற்கு ஆரம்பிக்கிறோம் என்று சொன்னால் உடனே பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறார்கள். பொறாமையிலே மக்கள் தத்தளிக்கிறார்கள். எரிச்சல் அவர்களுக்கு வருகிறது. இதெல்லாம்
நமக்கு ஒரு முட்களை போல நம்மை நெருக்கி கொண்டே இருக்கிறது. நாம் சோர்ந்து போனவர்களாய் காணப்படுகிறோம். இப்படிப்பட்ட மேன்மையுள்ள ஒரு வெளிப்பாட்டை பெற்ற இந்த தேவ மனுஷனுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது. அது ஏனென்றால் அந்த முள் அவர் கொடுக்கப்பட்டதினாலே அவர் எப்போதும் தேவனுடைய கிருபையே சார்ந்திருந்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன் எனக்கு உபத்திரவம் பாஸ்டர், ஏன் எனக்கு நெருக்கடி பாஸ்டர், ஏன் எனக்கு இடுக்கன் பாஸ்டர், ஏன் எனக்கு இந்த மனிதன் இப்படி பேசுகிறான், இந்த மனுஷி இப்படி பேசுகிறாளே, அது என்னை குத்துகிறதே. தாவீதுக்கு தன்னுடைய சொந்த பிள்ளையாக அப்சலோமே அவனுக்கு விரோதமாய் எழும்பினான். அப்சலோமே அவனுக்கு விரோதமாய் எழும்பினான். தகப்பனுக்கு விரோதமாக அவனே தான் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்று விரும்பினான். தன் சொந்த தகப்பனுக்கு விரோதமாக அவன் எழும்பினான். போகிற வருகிற ஜனங்களிடத்தில் அவதூறு பரப்பினான். அப்பாவை குறித்து அவதூறு பரப்பினான். இன்றைக்கு கூட அந்த மாதிரி சூழ்நிலைகள் நம்முடைய குடும்பங்களிலே கூட வரலாம். நம்முடைய சொந்த பிள்ளைகளே நமக்கு விரோதமாக எழும்பலாம். நம்முடைய சொந்த கணவனே, மனைவியே, பிள்ளைகளே நமக்கு விரோதமாக சில நேரங்கள் எழும்பலாம். நம் ஆண்டவருக்கு பக்தியாக வாழும் பொழுது, ஆண்டவருக்காக உண்மையாக வாழும்போது, ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்று வாழும்போது, இப்படியெல்லாம் பிசாசானவன் சில நேரங்களிலே ஒரு தூதுவனை போல நின்று கொண்டு நமக்கு ஒரு குட்டுகிற நிலைமையை அவன் கொண்டு வரலாம். அது நமக்கு ஒரு மாம்சத்தில் முல்லை போல தைத்து கொண்டே இருக்கலாம். அது வேதனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம். அது எது வேண்டுமானாலும் இருக்கலாம். அது பலவீனமாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், பிரச்சனை கொடுக்கிறதான மக்களாக இருக்கலாம், எந்த சூழ்நிலையாக இருக்கலாம். சங்கீதம் 66:12 சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். கடந்து வந்தோம். அதுக்கு முன்வசம், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். பார்த்தீங்களா? ஆண்டவர் சில நேரங்களில் இதை அனுமதிக்கிறார். மனுஷர்கள் நம்ம தலையின் மேல் ஏறி போகுகின்ற ஒரு நிலைமை நம்மால் தாங்க முடியவில்லை, வேதனைப்படுகிறோம். ஏன் இந்த நிலைமை ஆண்டவரே? ஏன் எங்கள் மீது மக்கள் நடந்து போகிறார்கள்? உங்கள் தலையின் மீது யாராவது ஏறி போக நீங்கள் எப்போது பார்த்துருக்கிறீர்களா? உங்கள் தலை மேலே யாராச்சும் ஏறி நடந்து போக, தலையை மிதியடியாக வச்சு ஒருத்தர் நடந்து போக நீங்கள் என்னைக்குனாச்சும் எதிர்பார்த்துருக்கிறீங்களா? உங்கள் வீட்டு டோர் மேட் இருக்கும், உங்கள் வீட்டில் காலடி இருக்கான், உங்கள் வீட்டில் அது என்ன சொல்லுவாங்க, மிதியடி. அந்த மிதியடியில் உள்ள வரவங்கெல்லாம் எதை துடைப்பாங்க? காலை துடைப்பாங்க, சாணியை துடைப்பாங்க, அழுக்க துடைப்பாங்க. அதை துடைச்சிட்டு தான் உங்கள் வீட்டுக்குள்ளே வருவாங்க. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை கூட சில மிதியடியை போல மாறி இருக்கலாம். யாரோ நம்மை மிதியடியை போல நடத்தலாம். நம்மை கீழே போட்டு நம் மீது நடந்து வருவதற்கு அவர்கள் எத்தனிக்கலாம். ஆனால் ஒன்று தெரியுமா? சங்கீதக்காரன் சொல்லுகிறார், மனுஷர்கள் எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். உங்கள் உறவுகள் கூட உங்களை பகைக்கிறாங்க. ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்கள் வந்து பாருங்கள், ஒரு மேன்மைக்கு வந்து பாருங்கள், ஒரு உயர்வான ஸ்தானத்தை அடைந்து பாருங்கள், உங்களை பகைக்கிறவர்களாய் அவர்கள் மாறிவிடுகிறார்கள். உள்ளத்தில் சந்தோஷமாக தான் பார்ப்பாங்க, வெளியே அப்படி சந்தோஷமாக பேசுவாங்க, உள்ளத்தில் அப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அது உங்களை முல்லை போல தைக்கலாம். இன்றைக்கு இந்த ஊழியக்காரனுடைய ஊழியத்திலே வந்த பாடுகள் உபத்திரவங்களை முல்லை போல தைத்ததை போல இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு முள் உங்களை தைக்கிறதா இருக்கலாம். சங்கீதம் 22:16 நாம் வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரன் தன் அனுபவத்தை விதமாய் சொல்லுகிறார். 22ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம், நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது, உருவ குத்தினார்கள், என் எலும்புகளை எல்லாம். என்ன பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளாய் அவர் தள்ளப்பட்டார். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. நாய்கள் என்று சொன்னால் பொல்லாத மனிதர்களை அவர் கூறுகிறார். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாத மனிதர்கள் என்னை சூழ்ந்திருக்கிறார்கள், கைகளை கால்களை உருவ குத்துறாங்க, என் எலும்புகளை எல்லாம் எண்ணலாம். அந்த அளவுக்கு நான் மெலிஞ்சு போயிட்டேன். ஒரு மன வியாதி பிடித்தவனை போல நான் மாறிட்டேன். என் உடல் சோர்வடைந்து விட்டது, என் உடல் வலிமை இழந்து விட்டது, என் சரீரத்தில் பலன் இல்லை. சொல்லுவாங்க குழந்தையெல்லாம் பார்த்தா, இந்த குழந்தை நான் எலும்பும் தோலுமா இருக்கேன், ஐயோ எலும்பெல்லாம் தெரியுத, இந்த குழந்தை எலும்பெல்லாம் தெரியுது, இந்த குழந்தை ஆரோக்கியமே இல்லையே. சங்கீதக்காரனுடைய நிலைமை அப்படி தான் போயிடுச்சு. அவருடைய நிலைமை எப்படி இருக்கு? எலும்பை எண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமை மாறிடுச்சு. அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் அவர் துயரத்தின் வழியாய் கடந்து போனார். இன்றைக்கு ஒருவேளை முல்லை போன்ற மக்கள் நமக்கு இப்படி தான் தொல்லைகளை தரலாம். பிரியமானவர்களே, சங்கீதம் 56ஆம் சங்கீதம் 5-6 வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நித்தமும் என் வார்த்தையை புரட்டுகிறார்கள், எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாயிருக்கிறது, ஏகமாய் கூடி பதிவிருக்கிறார்கள், பிராணனை வாங்க விரும்பி காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள். பாருங்கள், என் பின்னாலே வருகிறார்கள். எப்போது இவனை வீழ்த்தலாம், எப்போது இவனை கெடுக்கலாம். சோர்ந்து போன ஒரு நிலைமை.
இன்றைக்கு அப்படிப்பட்ட சுபாவம் கொண்ட மனிதர்களை தான் நம்ம உலகத்தில் சந்திக்கிறோம். மக்களோடு நமக்கு இருக்கிற உறவில் எப்பவுமே சவால்களை சந்திச்சு தான் நம்ம இருக்கணும். போகிற இடங்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் சாதகமாக இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. இதெல்லாம் ஒருவேளை இன்றைக்கு முள்ளாக உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த மாபெரும் தேவ ஊழியக்காரனுக்கு, தேவனுடைய வெளிப்பாடை பெற்ற அந்த தேவ வல்லமையை பெற்ற பரிசுத்தவானாகிய பவுல் என்கிற அந்த ஊழியக்காரருக்கு ஊழியத்திலே கொடுக்கப்பட்ட பிரச்சனைகளும் வேதனைகளும் எத்தனை தெரியுமா? 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23 30 வசனம் வரையில் நீங்கள் வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். போன பிரசங்கத்திலே கூட நான் அதை குறிப்பிட்டேன். உங்களுக்கு போன பிரசங்கத்திலே கூட அதை குறித்து உங்களோடு நான் பேசினேன். அப்படிப்பட்டதான ஒரு நிலைமையில தான் அந்த தேவ மனுஷன் காணப்பட்டார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஏன் அந்த முள்ளை ஆண்டவர் கொடுத்தாராம்? என்னை உயர்த்தாத படிக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னை உயர்த்தாத படிக்கு. சொல்லுங்க, என்னை உயர்த்தாத படிக்கு. எனக்கு வெளிப்பாடு இருக்குது, நான் பரலோகம் போயிட்டு வந்தேன். இன்னைக்கு ஆளுக்கு அதெல்லாம் சொல்றாங்க, அதை விளம்பரப்படுத்தி ஒட்டுறாங்க. அவருடைய ஊழியங்களை விளம்பரப்படுத்துறாங்க, அவருடைய வரங்களை விளம்பரப்படுத்துறாங்க, அவங்களுக்கு கடவுள் எதனா சொல்லிட்டு அதை விளம்பரப்படுத்துறாங்க. ஆனா இந்த தேவ மனுஷன் சொல்றாரு, அதை நான் விளம்பரப்படுத்த விரும்பல. எப்பெல்லாம் எனக்குள்ள ஒரு எண்ணம் வருதோ, ஓ எனக்கு எல்லா வெளிப்பாடும் கிடைத்தது, இந்த வேதாகமத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு யாருக்குமே கிடைக்கல, சபையை குறித்த வெளிப்பாடு எனக்கு தான் கிடைச்சது. வெளிப்பாடுன்னா இதுவரையில முன்னோ பின்னும் அறிவிக்காத ஒன்றை தேவன் அவருக்கு கொடுத்தது தான் வெளிப்பாடு. அல்லேலூயா சொல்லுவோமா? இதுவரையில யாருக்கும் அறியாத, யாருக்கும் தெரியாத ரகசியத்தை வெளிப்படுத்தினது தான் அந்த வெளிப்பாடு. ஆமென். அது என்ன? பரலோகத்தின் வெளிப்பாடு. அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய வார்த்தையை குறித்த வெளிப்பாடு. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? இங்கே என்ன நடக்கிறது? சாத்தானுடைய தூதன் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்து முடிக்க அவன் அனுப்பப்பட்டவனா இருக்கிறான். அவனுடைய வேலை என்ன? இந்த ஊழியத்தை தடுக்க வேண்டும், இந்த ஊழியக்காரனை கெடுக்க வேண்டும், இந்த ஊழியக்காரனை சிதைக்க வேண்டும், இவனை கொன்று போட வேண்டும், ஜனங்களை அவனுக்கு விரோதமாக எழுப்ப வேண்டும், அவனுக்கு விரோதமாக காரியங்களை செய்ய வேண்டும், அவதூறு பரப்ப வேண்டும், என்ன காரியங்களை முடியுமோ அந்த அளவிற்கெல்லாம் அவன் முயற்சி செய்தான். இன்றைக்கு நமக்கும் விரோதமாக அப்படிதான் அநேக நேரங்களில் பிசாசானவன் எழும்பிக் கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, ஊழியம் வளருவது அவனுக்கு பிடிக்கிறதில்லை, சபை வளருவது அவனுக்கு பிடிக்கிறதில்லை, ஒரு விசுவாச வாழ்க்கையிலே முன்னேறி செல்வது அவனுக்கு பிடிக்கவில்லை, விசுவாசி தேவனோடு கூட ஐக்கியம் கொள்வது அவனுக்கு பிடிக்கவில்லை, ஒரு விசுவாசி தேவ ஊழியக்காரனோடு ஐக்கியம் கொள்வது அவனுக்கு பிடிக்கவில்லை, ஊழியங்களில் வந்து ஐக்கியப்பட்டு உதவி செய்வது அவனுக்கு பிடிக்கவில்லை, தேவனுடைய ஊழியங்களை தாங்குவது அவனுக்கு பிடிக்கவில்லை. அவன் அப்படிப்பட்ட குடும்பங்கள் மீது கண் வைக்கிறான். அப்படிப்பட்டவர்கள் மீது அவன் ஏதோ ஒரு முள்ளை குத்துவதை போல பிரச்சனைகளை கொண்டு வருகிறான். ஆனால் நீங்களும் நானும் அறிய வேண்டியது என்ன தெரியுமா? எனக்காக என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எல்லா முட்களையும் அவர் பார்த்து கொள்ள வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? பாருங்கள், அவருக்கு ஏற்பட்டதான புகழ் வர ஆரம்பித்தது. நாளுக்கு நாள் அந்த புகழ் வளர்ந்து கொண்டே போனது. அவர் போன இடங்கள் எல்லாம் பவுலின் செல்வாக்கு நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வந்தது. அதனாலே அவருக்கு விரோதமாக ஜனங்கள், பொறாமையான மக்கள் எழும்பினார்கள், பொறாமையான ஊழியக்காரர்கள் எழும்பினார்கள், அவரை குறித்து அவதூறு எழுப்புவதற்கு எழும்பினார்கள், கூடவே இருந்தவர்களுக்கு விரோதமாக எழும்பி அவரை வேதனைப்படுத்தினார்கள். ஆனாலும் கூட பவுல் ஒருபோதும் சோர்ந்து போகவே இல்லை. அந்த முள்ளை குறித்து அவர் சொல்லுகிறார், இது இந்த முள் எனக்கு கொடுக்கப்பட்டதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த பாடுகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த உபத்திரவங்களுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த மனுஷனுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த மனுஷிக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எனக்கு கொடுக்கப்படவில்லை என்றால் நான் ஒருவேளை பெருமையாகி உள்ளவனாக மாறிவிடுவேன். அந்த பெருமை எனக்குள் வந்து விட்டால் நான் விழுந்து விடுவேன். லூசிபர் கர்த்தருடைய தூதனாய் இருந்தவன் ஏன் பிசாசாய் மாறினான்? பெருமை. பவுல் அப்போஸ்தலனுக்கு இது நன்றாய் தெரியும். அவரை தேடி பெருமை வந்தபோது எல்லாம் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? இனி நானல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார், எனக்காக உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவருக்கு தெரியும் இது என்னை வீழ்த்திவிடும். பெருமை இல்லவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை இல்லவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். நான் எந்த அளவிற்கு தாழ்மையா இருக்கிறேன், கிருபையை வாரி வழங்குகிறார். கிருபை வரும்போது நான் உயரமான இடத்திற்கு கொண்டு போகப்படுகிறேன். தாவீதுக்கு கிருபை வந்தது, உயர்ந்த இடத்திற்கு ஆண்டவர் கொண்டு போனார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். யோசேப்புக்கு கர்த்தருடைய கிருபை வந்தது.
கர்த்தருடைய கிருபை அவர் கிடைத்தது. அவர் உயர்வான இடத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அல்லேலூயா. நோவாவுக்கு கர்த்தருடைய கிருபை கிடைத்தது. யாரெல்லாம் தன்னை தாழ்த்துகிறார்களோ அவர்களுக்கு தேவன் கிருபையை கொடுக்கிறார். அந்த கிருபை தான் அவர்களை உயர்வுக்கு கொண்டு போகிறது. இங்கே பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில கூட அவர் சொல்லுகிறார், என்னை உயர்த்தாதபடிக்கு. சில நேரங்களிலே நமக்கு கொடுக்கப்படுகிற கிருபைகளை, தாளந்துகளை, ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற நன்மையான காரியங்களை நாம் என்ன செய்கிறோம்? பெருமையாக நினைத்து விடுகிறோம். உடனே ஆண்டவர் ஒரு கொட்டை அனுப்புகிறார். சொல்லுகிறார், மகனே, இதற்கு நீ பாத்திரவான் அல்ல, இதெல்லாம் என்னால் உனக்கு வந்ததல்லவா. ஞாபகம் வைத்துக்கொள். இந்த முள் ஏன் கொடுக்கப்பட்டது என்று கேட்கிறாயா? இந்த முள் உனக்கு கொடுக்கப்பட்டதின் நோக்கம், நீ உன்னை உயர்த்தாதபடிக்கு தேவ சமூகத்தில் உன்னை தாழ்த்தும்படியாக இதை நான் உனக்கு கொடுக்கிறேன். சொல்றாரு, 3 தரம் ஜெபித்தேன். 3 வித்தியாசமான காலகட்டத்தில், டிஃப்ரெண்ட் டைம், டிஃப்ரெண்ட் அக்கேஷன்ஸில் நான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவர் 3 தடவை நான் ஜெபிச்சாலும் ஒரே பதிலை தான் கொடுக்குறாரு. சில நேரங்களில் நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர் பதிலே கொடுக்க மாட்டார். எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கிறீங்க? சிலர் நினைக்கிறாங்க ஜபனாலே பதில் கொடுத்துருவாருன்னு. கிடையாது. சில ஜபங்களுக்கு உங்களுக்கு பதில் கிடைக்காது. ஏனென்றால் அந்த காரியம் உங்களுக்கு தேவையில்லை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது? நீங்கள் ஜெபித்தும் அதற்கு பலன் வராமல் இருக்கும். ஆண்டவர் அதுக்கு இல்லை என்று சொல்லுவார். ஒரு அப்பா இடத்துல ஒரு குழந்தை ஓடி போய், அப்பா எனக்கு இது வேண்டும் என்று கேட்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பாவிடத்தில் போய் ஒரு குழந்தை இது வேண்டும் என்று கேட்கிறது. அப்பாவுக்கு தெரியும் இந்த குழந்தைக்கு இது கொடுத்தால் நல்லதா நல்லது இல்லையா. நமக்கு என்ன நினைக்கிறோம்? இது எனக்கு கிடைத்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்பாவுக்கு தெரியும் இதை கொடுத்தா அது வாழ்க்கைக்கு எந்த விதமான பிரச்சனைகளை கொண்டு வரும்னு அவருக்கு தெரியும். அதனால் அவர் சொல்லுவார், வேணான்னு பாருது. சில நேரத்தில் என் ஜபத்துக்கு பதில் ரொம்ப லேட்டாக வரும். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? சில நேரத்துக்கு என் ஜபத்துக்கு பதில் சீக்கிரமாக வரும். இல்லைன்னு வரும், இருக்குதுன்னு வரும், லேட்டாக வரும், அப்பப்பவும் வரும். கையை நல்லா தட்டி கத்தர மகிமைப்படு. சில நேரங்கள் நம்ம ஜெபிச்சு என்ன சொல்றோம்னா, யோ பதிலே ஆண்டவரே கொடுக்கலையே. ஆண்டவர் சொல்ற, இல்லப்பா இது வேணாம், அது வேணாம். சில நேரத்தில் ஆபிரகாமை போல கேட்டு காத்திருக்க வேண்டியதாக இருக்கும். சில வேலைகளில் சாலமோன் கேட்டது போல உடனடியாக என்ன வரும்? ரிசல்ட், பதில் வரும். இப்படியெல்லாம் ஜபத்தில் இருக்கு. இவரும் இந்த ஊழியக்காரர் இந்த காரியத்தை முள் போகணும் என்ன விட்டு, அவர் வாழ்க்கையில் என்ன முள் இருந்ததுங்கிறத வேதத்தை ஆராய்ந்து நாம் பார்க்கும் பொழுது அநேக போராட்டங்கள்லாம் அவருக்கு இருந்திருக்கு, பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு. ஆனால் அது சரி சம்பந்தமான நமக்கு தெரியாது. ஏன்னா அவர் அநேகரை சுகமாக்கக்கூடிய வல்லமை பெற்றவராக அவர் இருந்தார். ஒரேல அவருக்கு அது ஒரு பிரச்சனையாக இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவருக்கு ஊழியத்திலே வந்த பலவிதமான எதிர்ப்பான மனிதர்கள் அவரை முல்லை போன்று குத்தினார்கள். அது ஒரு பெரிய பிரச்சனையாக, ஒரு சவாலாக அவர் சந்தித்து கொண்டே இருந்தார். அப்போ என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது சாத்தானுடைய தூதனா 3 தரம் நான் ஜெபித்தேன். எத்தனை பேர் ஜெபித்து பதில் கிடைத்தது? ஜெபித்து பதில் கிடைத்தவர்கள் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஜெபித்து பதில் கிடைக்கவே இல்லைங்கிறவர்கள் எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஜெபித்து பதில் தாமதமாய் வந்தது என்றவர்கள் ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஜெபிக்கவே இல்லை என்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை ஜபத்தினால் கட்டப்பட்டிருக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? அதுதான் நம்முடைய நம்பிக்கை. என்ன? என் ஜபத்தை கேட்க ஒருவர் இருக்கிறார்.
என் ஜெபத்தை கேட்க என் ஆண்டவர் இருக்கிறார். நான் சொல்லுகிற என் வேதனையை, என் பாரத்தை, என் கலக்கத்தை, என் உள்ளத்தினுடைய போராட்டங்களை எல்லாம் நான் சொல்லுவதற்கு தேவன் இருக்கிறார். எனக்கு ஒரு நம்பிக்கை. ஜெபம் என் தேவன் மீது இருக்கிற விசுவாசத்தை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. அங்கே ஒருவர் இருக்கிறார், எனக்கு உதவி செய்ய இருக்கிறார். என் பேச்சை, என்னுடைய கூக்குரலை, என் வேதனையை கேட்க இவர்கள் ஆயத்தமா இல்லை. இவங்களுக்கு நேரம் இல்லை. இவங்க என்னோட கூக்குரலை கேட்க விரும்பல. இவங்க எனக்கு உதவி செய்ய விரும்பல. முகத்தை திரும்பிட்டு போறாங்க. ஆனா there is somebody, ஒருத்தர் இருக்கிறார்ப்பா, என் ஜெபத்தை கேட்கக்கூடியவர். அவர் தான் ஆண்டவராகிய தேவன். அந்த நம்பிக்கையோட தான் இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த பவுல் அப்போஸ்தலன் ஜெபிக்கிறாரு. 3 வித்தியாசமான சூழ்களில், டிஃப்ரெண்ட் அக்கேஷன்ஸில் ஜெபிக்கிறாரு. ஆனால் என்ன பதில் வருதான்? அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு 3 தான் கருத்தில் வேண்டிக் கொண்டேன், அதற்கு அவர். எல்லாம் சொல்ல, அதற்கு அவர். சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். எல்லா கையை நல்லா தட்டி. உலகத்தில் பேசுகிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். உலகத்திலேயே உன் கூக்குரலை கேட்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். உன் கூக்குரலுக்கு செவி கொடுக்கிற இயேசு கிறிஸ்து மட்டும்தான். உன் வேதனைகளுக்கு தீர்வு கொடுக்கிற இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரை நம்ம நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு பதிலளிக்கிறவராயிருக்கிறாரு. சில காரியங்களில் அவர் தாமதிக்கிறாரு. சில காரியங்களில் நமக்கு வேணான்ற ஒரு தகப்பனா அவர் அறிந்திருக்கிறாரு. ஒரு தகப்பனை போல அவர் இருக்கிறார். நான் அந்த உதாரணத்தை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு குழந்தைய போட்டு ஒரு அம்மா அடிக்கிறாங்க. அது தரையில் உழுந்து என்ன பண்ணுது? பொருளுது. ஒரு ஐஸ்கிரீம் கடையாண்டு போய் நின்றுக்கிட்டு, எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடு, வாங்கி கொடுன்னு. அதை கட்டுப்படுத்தவே முடியல அந்த அம்மாவால். போட்டு அடிக்கிறாங்க. பக்கத்தில் இவங்க சொல்கிறாங்க, என்னங்க ஒரு குழந்தை ஐஸ்கிரீம் கேட்குது, இதுக்கு போயிட்டு வாங்கி கொடுத்துட்டு போங்க, அதை விட்டுட்டு குழந்தைய போட்டு அடிக்கிறீங்கன்னு. ஆனால் மற்றவருடைய கண்களுக்கு என்ன தெரிகிறது? இந்த தாய் இந்த குழந்தையை வேதனைப்படுத்துகிறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு தோணுது. இந்த தகப்பன் இந்த குழந்தையை வேதனைப்படுத்துகிறான், கஷ்டப்படுத்துகிறான்னு தோணுது. அவங்களுக்கு அப்படி தான் தோணும். ஏன்னா அது அவங்க குழந்தை இல்லை. அந்த குழந்தையுடைய பிரச்சனை அவங்களுக்கு தெரியாது. அந்த அப்பாவுக்கு தெரிகிற பிரச்சனை அவங்களுக்கு தெரியாது. அந்த அம்மாவுக்கு தெரிகிற பிரச்சனை அவங்களுக்கு தெரியாது. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? அப்பாவையும் அம்மாவையும் குறை சொல்கிறாங்க. ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தரத்துக்கு, ஒரு சாக்லேட் வாங்கி தரத்துக்கு, அல்லது இந்த காரியங்களை செய்யறதுக்கு என்ன உங்களுக்கு என்று அவங்க குறை சொல்கிறாங்க. ஆனால் அப்பாவுக்கு அம்மாவுக்கு தான் தெரியும் அந்த குழந்தைக்கு வீசிங் இருக்குன்னு, அந்த குழந்தைக்கு ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்குன்னு, அந்த குழந்தை சாப்பிடுச்சுன்னா தொண்டையில் சதை வளர்ந்துருக்கு, அது ஐஸ்கிரீமையோ கூலானதையோ சாப்பிட்டா இன்னும் பிரச்சனை அதிகமாகணும் அப்பாவுக்கு அம்மாவுக்கு தெரியும். அதனால தான் அது வேணான்றாங்க. ஆனால் அந்த குழந்தை என்ன செய்கிறது? அடம் பிடிக்கிறது. அடம் பிடிக்கிற அந்த குழந்தைய சமாதானப்படுத்த அந்த அப்பாவோ அம்மாவோ அதுக்கு ஒரு ஐஸ்கிரீமை வாங்கி கொடுத்தாங்கன்னா அந்த குழந்தையுடைய ஆரோக்கிய நிலைமை மோசமாக போயிடும். ஆனால் இது உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, அந்த அப்பாவுக்கு அம்மாவுக்கு தான் தெரியும். அதுபோல் எனக்கு எதை கொடுக்கணும், எதை கொடுக்கக்கூடாதுன்னு எங்கள் பரலோக அப்பாவுக்கு தெரியும். கையை நல்ல பலமா தட்டி, பரலோக அப்பாவுக்கு தெரியும், பரலோக பிதாவுக்கு தெரியும். அல்லேலூயா. மற்றவர்கள் நினைக்கலாம், யோ ஆண்டவரே இந்த ஜெபத்துக்கு பதிலளிக்க நம்ம கூட நினைக்கலாம். ஆனால் பரலோக அப்பாவுக்கு தெரியும், இது என் மகனுக்கு கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதான்னு அவருக்கு தெரியும். 3 வேளை 3 தரம் ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவர் சொன்னாராம், என்ன பேசினாராம்? என் கிருபை உனக்கு போதும். எல்லாம் கையை நல்லா உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவருடைய கிருபை எனக்கு இருந்தா ஜெயமுள்ள வாழ்க்கையை நான் வாழ்ந்திட முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, என் கிருபை உனக்கு. ஹல்லேலூயா. கேட்கிற கேள்வி, கேட்கிற ஜெபம், ஜெபிக்கிற ஜெபம் ஒன்று, கொடுக்கிற பதில் வேற ஒன்று. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ ஜெபிக்கிற ஜெபம் ஒன்று, கிடைக்கிற பதில் வேற ஒன்று. சொல்லுங்க, நீ கேட்கறத விட
சொல்லுங்க, நீ கேட்கறத விட அவர் கொடுக்கிறது மிக மிக சிறப்பா இருக்கும். கையை நல்லா தட்டு. நம்ம கேட்கறத விட அவர் கொடுக்கிறது தி பெஸ்டா இருக்கும். இவர் சொல்றாரு, ஆண்டவரே இந்த மாதிரி உபத்திரவங்களும் பாடுகளும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் ஊழியத்தை செய்யக்கூடாதபடி எனக்கு இடைவெளா இருக்கு ஆண்டவரே. என ஊழியத்தில் நான் மேற்கொண்டு பயணிக்க முடியாதபடி, ஓடக்கூடாதபடி என்னை குட்டுகிற சாத்தானால் அனுப்பப்பட்ட ஒரு தூதரை போல இது செயல்படுகிறது ஆண்டவரே. இதுக்கு ஒரு வழியை பண்ணுங்கப்பா, என்னை விட்டு எடுத்துருங்கப்பா. ஆண்டவர் சொல்றாரு, அதை விட பெஸ்ட் ஒன்று கொடுக்குறேன். எடுக்க மாட்டேன், ஆனால் அதை விட பெஸ்ட் ஒன்று கொடுக்குறேன். அதுதான் என் கிருபை. கிருபைன்னா என்ன தெரியுமா? எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் என்னை நேசிச்சு அவருடைய அன்பு பேர் தான் கிருபை. அவர் சொல்றாரு, நான் உன்னை நேசிக்கிற மகனை, என் கிருபை உனக்கு கொடுக்குறேன். அந்த முள்ளை நீக்க மாட்டேன், ஆனால் அந்த முள்ளுக்கு மேலே சமாளிக்கக்கூடியதான கிருபையை நான் உனக்கு கொடுக்குறேன். என் கிருபை உனக்கு உன்னை பாதுகாக்க, உன்னை ஆற்றல் படுத்த, உன் வாழ்க்கையின் பிரச்சனையை கெடுக்கின்ற மக்களை கையாள உதவுவதற்கு என் கிருபை போதுமானதாக இருக்கிறது. என் கிருபை உனது தேவையை சந்திக்க போதுமானதாக இருக்கிறது. என் கிருபை உன் வாழ்க்கையின் போராட்டங்களை ஜெயிக்க போதுமானதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் முதல்ல கிருபைங்கிற வார்த்தை நோவாவுக்கோ கர்த்தரின் கண்களில் கிருபை கிடைச்சிது. கிருபை கிடைச்சதுனால தான் அவர் ஜலத்தோடு அழிஞ்சு போகாம, வெள்ளத்தோடு அடிச்சுக்கிட்டு போகாம காக்கப்பட்டார். நோவாவுக்கு ஒரு பேழையை உண்டு பண்ண சொன்னார் கர்த்தர். காரணம் என்ன? நோவாவுக்கு கர்த்தரோட கண்ணில் என்ன கிடைச்சுதான்? கிருபை கிடைச்சிது. பக்கத்தில் உங்களை பார்த்து கையை குலுக்கி சொல்லுங்க, ஆண்டவருடைய பார்வையில் உங்களுக்கு கிருபை கிடைச்சுதான். கிடைச்சதுனால தான் நீங்க இங்க இருக்கிறீங்க. கிருபை உனக்கு போதும். இது எப்படி இருக்கு தெரியுமா? சின்ன உதாரணம் சொல்ற மாதிரி. எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு அதிகமான வலி இருக்குது, கை வீங்கி இருக்கிறது, அதிகமான வலி, எங்கே இடிச்சுக்கிட்டேன்னு வச்சுங்களேன், அதிகமான வலி. அந்த வலிக்கு நான் என்ன விரும்புகிறேன்னா, அந்த வலி என்னை விட்டு என்ன பண்ணணும், போகணும்னு நான் விரும்புகிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த வலியை எடுக்கக்கூடிய ஒரு ஆயின்மெண்ட்டை எடுக்கிறேன், ஆயின்மெண்ட்டை நோக்கி போகிறேன். அந்த வலியை சுகமாக்கக்கூடிய, அந்த வலியை சமாளிக்கக்கூடிய, வலியை அடக்கக்கூடிய ஒரு தைலத்தை நோக்கி போகிறேன். அந்த தைலத்தை எடுத்து நான் பூசுகிறேன். வலி என்ன பண்ணுது சொல்லுமா? என்ன பண்ணுது? எனக்கு வலி கொஞ்ச நேரம் என்ன ஆகுதுன்னா ஒரு சுகமாக மாறிடுது. நான் என்ன நம்புகிறேன்னா, அந்த வலிக்கு தைலத்தை அப்ளை பண்ணால் என்ன நடக்கும்? அந்த வலி கொஞ்சம் கட்டுப்பட்டுக்குள்ளே வரும். ஏன்னா எனக்கு இருக்கிற வலியை விட அந்த தைலத்துக்கு இருக்கிற வலிமை கொஞ்சம் அதிகம் அப்படின்னு நினச்சி அந்த தைலத்தை என் மேலே என்ன பண்ணுறேன், நான் அந்த ஆயின்மெண்ட்டை நான் போட்டுக்க விரும்புகிறேன். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் எல்லாம் வரும்பொழுது நீங்களும் நானும் என்ன நினைக்கணும் தெரியுமா? இதுக்கு ஒரு வழி இருக்கிறது, இந்த பிரச்சனையை விட மேலான ஒரு வல்லமை இருக்கிறது. அது என்ன பண்ணும்? இந்த பிரச்சனையை அப்படியே மூடிடும். அதுதான் கிருபை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, கிருபை உனக்கு போதும். இந்த கிருபையை வச்சு தான் உன்னை ரட்சித்தேன். இது அளவில்லாதது, இது அப்பப்போ மாறுறது இல்லை, இது ஏறி இறங்கிறது இல்லை, மனுஷனோட அன்பை மாதிரி இல்லை. நேற்று ஒன்று இன்று ஒன்று என்று அல்ல, நேற்றும் இன்றும் என்று நான் மாறாதவர். எபிரேயர் 13:8. என் கிருபை உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னிடத்தில் நிறைவேறுவதும் இல்லை. கிருபையின் மேல கிருபை பெற்றோம். யாரால? இயேசு கிறிஸ்துவால. நம்முடைய கிருபை, நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபை அளவில்லாத கிருபை. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கு நீங்களும் நானும் பாவத்தில் வாழ்ந்த நமக்கு எதிராக பிசாசு பல குற்றச்சாட்டுகளை எல்லாம் கொண்டு வந்த போது அவருடைய கிருபை நம்மை பார்த்து சொன்னதாம், என் கிருபையினாலே இவனை நான் மூடிக்கொண்டேன், என் இரத்தத்தினாலே இவனை நான் கழுவி விட்டேன்.
அந்த கிருபை இன்றைக்கு போதுமானதா இருக்கிறது. உங்க வாழ்க்கையில அந்த அளவில்லாத அன்பு, அந்த இரக்கம், அந்த தயவு, அந்த பிரியம், ஆண்டவருடைய பிரியம் உங்கள் மேல இருக்கிறது சிஸ்டர், இருக்கிறது பிரதர். அப்ப நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில முள்ளு இருந்தாலும் பரவாயில்ல, அதை சமாளிக்க கிருபை இருந்தா போதும் ஆண்டவரே. ஒருத்தர் இவ்விதமா பிரேயர் பண்ணாராம். என்ன தெரியுமா? ஆண்டவரே சோதனைகளை கொடு. சோதனைகள் வேணான்னு சொல்ல, சோதனைகளை கொடு, ஆனா அந்த சோதனைகளை தாங்கக்கூடிய பலனை கொடு. சோதனையை தாங்கக்கூடிய எங்க தாங்கக்கூடிய வலிமை இருந்தா வர பிரச்சனை எதுவா இருந்தாலும் சமாளிக்க முடியுமா? முடியாதா? சொல்லுங்களம்மா. கர்த்தருடைய கிருபை இருந்தா இந்த ஆளை சமாளிக்க முடியும். இந்த எதிர் வீட்டுக்காரரை சமாளிக்க முடியும், இந்த பக்கத்து வீட்டுக்காரரை சமாளிக்க முடியும். ஹல்லேலூயா. எல்லாம் கவனிமா. மிருகங்கள் கூட திருப்தி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணாது? அமைதியெல்லாம் போய் படுத்துரும். நம்ம திருப்தியானா கூட மேலே யாருன்னா ஸ்பெஷலாக கொடுத்தாங்கன்னா நைட்டு கிட்டுன்னு பார்க்க மாட்டோம். அந்த மிருகம் பாருங்க, அதுக்கு திருப்தி இருந்துச்சுன்னா அது போய் வேட்டையாடாது. திருப்தி இருக்குதுன்னா வேட்டையாடாது. வயிறு ரொம்பிடுச்சுன்னா வேட்டையாடாது. சும்மா போய் அடிச்சு போடாது. இப்படிப்பட்ட மக்களை எல்லாம் உலகத்தில் சமாளிக்கணும். நம்ம பாருங்க, வீட்டில் இருக்கிற கணவனை சமாளிக்க கிருபை வேணும் தானே? நான் வேணுமே வேணாவா? நான் ஒரு துக்கமாக இருக்கிற மனைவியை சமாளிக்க கிருபை வேணும் தானே? இந்த பிள்ளைகளை சமாளிக்க கிருபை வேணும் தானே? சொல்லுங்களம்மா. எல்லாத்துக்கும் என்ன வேணும்? உங்கள் கிருபை. காலையில் எழுந்து 2 கையை உயர்த்தி சொல்லணும், ஆண்டவரே எனக்குன்னு வைத்திருக்கிற கிருபையை இன்னைக்கு தாங்க ஆண்டவரே. காலைதோறும் உங்கள் கிருபை புதுசாக இருக்கிறது. இந்த கிருபையை வச்சு தான் நான் சமாளிக்க போகிறேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. நான் எப்படி இதை சமாளிக்க போகிறேன்னு தெரில. லார்ட், ஐ டோன்ட் நோ ஹவ் ஐ அம் கோயிங் டு ஹேண்டில் திஸ் சிச்சுவேஷன் ஆர் சர்க்கம்ஸ்டான்சஸ். எனக்கு எப்படி நான் அதை சமாளிக்க போகிறேன்னு தெரில ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுவார், வா, கிருபையை நான் ஏற்கனவே ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன். சிலுவையில், கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தி தியாகத்தை கொடுத்து உனக்காக கிருபையை நான் ஏற்படுத்திட்டேன். அந்த கிருபையை உனக்கு நான் தர வல்லவராக இருக்கிறேன். வா, ஹல்லேலூயா, பெற்றுக்கொள், வா, ஹல்லேலூயா. ஆண்டவரே முள்ளு இருக்குது, பரவாயில்ல, அதை விட பெரிய என் கிருபை இருக்கிறது. ஆண்டவரே முள்ளினால் வருகிற வலி இருக்கிறது, பரவாயில்லை, அதை விட கிருபை இருக்கிறது. பிரச்சனைகளை கொடுக்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள், பரவாயில்லை, அதை விட கிருபை இருக்கிறது. வேதனைப்படுத்துகிற மக்கள் இருக்கிறார்கள், பரவாயில்லை, அதை விட கிருபை இருக்கிறது. என்னை தொந்தரவு செய்கிறவர்கள், தூஷணப்படுத்துகிறவர்கள், விரோதமாய் பேசுகிறவர்கள், என்னை கீழே தள்ளுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, அதை விட என் கிருபை இருக்கிறது. எல்லாவற்றையும் கிருபையை கொண்டு நீ மேற்கொள்ள முடியும். இது உன்னுடையதல்ல, என் கிருபை. ஹல்லேலூயா. திஸ் இஸ் மை கிரேஸ். ஆண்டவர் என்னுடைய கிருபை. இது எங்கிருந்து வந்தது அல்ல, இது வேறு ஒரு இடத்திலிருந்து வந்ததல்ல. இந்த கிரேஸ், இந்த கிருபை சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணின இயேசுதான் அந்த கிருபை. கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நம்மத்தில் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவரே நமக்கு கிருபையா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே நமக்கு மீட்பா இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? அவர் சொல்லி, கிருபை உனக்கு போதும். இரண்டாவது சொல்லுகிறார் அந்த வசனத்திலே,
பலவீனத்திலே பலன். இரண்டாவது சொல்லுங்க, பலவீனத்திலே பலம். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு ஆண்டவருடைய கிருபை இருக்கிறது, ஆண்டவருடைய பலன் இருக்கிறது. ஹல்லேலூயா. எதை கொடுக்குறாரா? முள்ளுக்கு பதில் எதை கொடுக்குறாரா? கிருபையை கொடுக்குறாரு. முள்ளுக்கு பதில் பலத்தை கொடுக்குறாரு. பலம். ஹல்லேலூயா. பலவீனத்தில் என் பலம் கொஞ்சம் இல்லை, பூரணமா கம்ப்ளீட் பலம், பூரணமா விளங்கும். உன் பலனை சார்ந்து கொள்ளாத. அது முழுமையானது இல்லை, அது குறையுள்ளது. ஆனால் ஏன் பலன் பூரணமா விளங்கும். அதனால தான் சொல்றாரு பவுல், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய, எல்லாத்தையும் நான் செய்வேன் ஆண்டவருக்காக. எந்த சேனையை நான் மிதிப்பேன். பலன், கர்த்தரே என் பலன். அல்லேலூயா. சங்கீதக்காரன் அப்பப்போ சொல்ல, கர்த்தரே என் பலன். 18ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுவேன். நீங்க தான் என் பலன் ஆண்டவர். யூ ஆர் மை ஸ்ட்ரெங்த். 46:1 சங்கீதம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்முடைய பலனுங்க. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, அவர் நம்முடைய பலனுங்க. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, நம்முடைய பலனுங்க. ஆண்டவர் என்னுடைய பலனுங்க, ஆண்டவர் உன்னுடைய பலனுங்க. அவரே பலன். அல்லேலூயா. சொல்லுங்க, அவரே பலன். நூற்றி 18ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் சொல்லுது. 18ஆம் சங்கீதம் 32, 33 சொல்லுது, கர்த்தரின் பலனும் ரட்சிப்புமானவர். 32, 33 சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 32, 33. சங்கீதம் 118, 14, என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை சபைப்படுத்துகிறவர் தேவனே. வாசிங்க, கால்களை போல் ஆக்கி உயர் தலங்களில் என்னை நிறுத்துகிறார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரை பலத்தால் இடை கட்டுகிறார். சொல்லுங்க, பலவீனத்தா வந்திருக்கிறீங்களா? சொல்லுங்க, பலவீனமா வந்திருக்கிறீங்களா? சொல்லுங்களம்மா, என்னம்மா வாயில வரமாட்டுது? பலத்தோட வந்திருக்கிறீங்களா? பலவீனமா வந்திருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் சொல்ல, பலத்தால் உன்னை நான் இடை கட்டுவேன். என் பலன் உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். நீ பலம் வீணம்னு சொல்ற, ஆனா என் பலம் வந்துச்சுன்னா பலவீனம் கம்ப்ளீட்டாக ஒன்றும் இல்லாமல் போயிடும். பாஸ்டர், எனக்கு சரீரத்தில் இந்த பலவீனம் இருக்கிறது, என் வாழ்க்கையில் இந்த பலவீனம் இருக்கிறது, இந்த பலவீனத்தில் நான் தவிக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நானே உன் பலன். நான் பலனை அனுப்புவேன்னு சொல்ல, நானே உனக்கு பலனா இருக்கிறேன். என் பலன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. என் பலன் பூரணமா விளங்கும். பிலிப்பியர் 4:13 நான் சொன்னலையா, என்னை பலப்படுத்துகிற எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. எல்லா கையை உயர்த்தி சொல்லுவோமா, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. யாரால பலன் உண்டு? என்னால் அல்ல, என்னை பலப்படுத்துகிற ஆண்டவரால். ஹல்லேலூயா. God gives us strength. அவர் சொல்றார், I can do all things through Christ who strengthens me. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. யார் எதிர்த்து வந்தாலும் சரி, சேனை எதிராக வந்தால் சேனைக்குள்ள ஓடுவேன், மதில் எதிராக வந்தால் மதிலை தாண்டுவேன். யோர்தான் சமுத்திரம் பின்னிட்டு ஓடும், சிவந்த சமுத்திரம் முன்னால நிற்கும். எனக்கு முன்னால தேவன் நிற்பார்னா சிவந்த சமுத்திரம் ரெண்டா பலக்கும், வானத்திலிருந்து மண்ணா விழும், காற்று எனக்கு காடைகளை கொண்டு வரும், தண்ணீர் திராட்சரசமா மாறும், செத்த லாசரு உயிரோடு கூட எழுந்திருப்பான். அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். அவருடைய பலன் எனக்குள் பூரணமாய் விளங்குவதற்கு வல்லமையா இருக்கிறது. ஹல்லேலூயா. என் பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். நான் பலவீனன் அல்ல. யோவேல் 3:10 சொல்கிறது, பலவீனன் தன்னை பலவான் என்பானாக. Let the weak say I am strong. எல்லாம் பக்கத்தில் இருங்க, நீங்க எல்லாம் கையை பிடிச்சு சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. நான் பலவான்னு சொல்ல விரும்புகிறேன். நான் வீக் தான் சொல்லுங்க, ஆனால் எனக்குள்ள இருக்கிறவர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு. கையை நல்லா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. உலகத்தில் இருப்பவனிலும் யார் அவரு? கிரேட்டஸ்ட். அல்லேலூயா.
கிரேட்டஸ்ட் காட். ஆமென். எனக்குள்ள இருக்கிற யார் சிஸ்டர்? பெரியவர். ஹல்லேலூயா. பலவீனத்தை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர் பலம் வந்துடுச்சுன்னா இந்த பலவீனம் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஏன் பிசாசு நம்மளை முடக்கிறான்? பலவீனத்தை கொண்டு தான் முடக்கிறான். மூணாவது பாருங்க, அவர் சொல்றாரு, அதனால என் பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். என்ன சொல்றாரு? சொல்லுங்களேன் எல்லாரும். என்னங்க நீங்க உங்க பலவீனத்தை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுறீங்கன்றீங்களே? ஆமாங்க, என் பலவீனம் இருக்கும் போது தாங்க ஒரு பலம் வந்து நிக்குது என் மேல. எனக்கு பலவீனம்னு சொல்றாங்க, அப்பதாங்க ஒரு பலம் வருது. அப்பதாங்க எனக்கு வலி இருக்கும் போது தாங்க தைலம் தடவை, தைலத்தோட வல்லமை எனக்கு புரியுது, தைலத்தோட வலிமை எனக்கு புரியுது, தைலத்தோட ஆற்றல் புரியுது, மாத்திரையோட ஆற்றல் புரியுது. பலவீனமா போறோம், பெயின், பாடி பெயின் இருக்கு சரீரத்தில், உடம்பு வலி. உடனே சொல்றார் டாக்டர், பாடி பெயினா ஒரு பெயின் கில்லர். என்னது அது? என்ன கில்லரு? பெயின் கில்லர். பெயினை கொல்லக்கூடிய மாத்திரை அதை கொடுக்குறார். ஏன்னா உன் பெயினை விட அந்த மாத்திரையில் என்ன உண்டு? வலிமை ஜாஸ்தி. அந்த மாத்திரையை போட்டுனா கொஞ்ச நேரம் என்ன ஆகும்? அந்த வலிமை, அந்த வலியை மேற்கொள்ளக்கூடிய அந்த ஆற்றல் எதுக்கு இருக்கு? அந்த மாத்திரைக்குள்ள இருக்கிற கெமிக்கல்ல இருக்குது. நான் சொல்றேன், உன்னுடைய பலவீனத்தை சிலுவையில் ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால அந்த வலியை போக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. அந்த பலவீனத்தை போக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. இந்த பலவீனங்களை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை நம்ம விசுவாசிக்கணும். தலைவலி வந்தா ஓடி எடுக்கிற தைலம், அது போல வாழ்க்கையில வலியும் வேதனையும் வந்தா ஓடி போய் நிற்கிறோம் ஒரு கிருபைக்காக. போய் முழங்கால் படி 2 கையை தூக்கிட்டோம், ஆண்டவரே ஐ அம் சரண்டர். இவங்க பண்ற காரியங்களா சகிக்க முடியல ஆண்டவரே, எனக்கு பலன் வேணும் ஆண்டவரே. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், ஆண்டவர் உங்களுக்காக. அல்லேலூயா. ஏங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க, எந்த மரம் காய்க்குதோ அந்த மரத்துக்கு கல்லடி உண்டு. எப்பெல்லாம் மக்கள் நமக்கு விரோதமாக பேசுகிறாங்களோ நம்ம வளர்றோன்னு அர்த்தம். நடந்து போனால் நாய் குலைக்க தான் செய்யும். நீ எத்தனை நாயை கல் எடுத்து அடிப்ப? இங்கே குலைக்குதுன்னு போனால் அடுத்த தெருவுலையும் குலைக்கும். அதுக்குன்னு கல்லை மூட்டை கட்டி எடுத்துன்னு போக முடியாது. அது குலைக்கிறதுனால சூரியனை பார்த்து குலைக்கிறதுனால சூரியனுடைய வெளிச்சம் நின்றுடுமா? சொல்லுங்களம்மா, நீங்கள் தான் சொல்லணும். காலையில் எழுந்து சூரியன்னா வெளிக்குதுன்ட்டு அது குலைக்கும். நாய் குலைக்கிறதுனால சூரியன் ஐயோ நாய் குறைக்குதுப்பா, நான் இனிமேல் உதிக்க மாட்டேன்னு சொல்லுமா? என்ன? அதுதான் நான் சொல்கிறேன், சூரியன் அது வேலையை அது செய்யுது. நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம வேலையை நம்ம செய்யணும். நம்ம வேலை என்ன? அவர் நம்ம கொடுத்ததான கிருபைகளை ஊழியத்தில் பயன்படுத்தணும், ஜெபிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், சபைக்கு வரணும், பரிசுத்தவான்களோடு கூட ஐக்கியப்படணும், ஊழியங்களை செய்யணும், சபையை கட்டணும், ஒன்றுபடணும். இதை பார்க்குற பிசாசு வயிறு எரியணும், சாவணும். கையை தட்டி நல்ல பயங்கரம். வயிற்றெரிச்சல், நல்லா இருக்கிறது பிடிக்கல, வயிறு எரியுது. நம்ம நினைக்கணும், என் கிருபை, தேவ கிருபை என் கூட இருக்கு, என்னை விழுங்க முடியாது. நீ எவ்வளோ பெரிய அனகோண்டாவா வேணா இரு, அனகோண்டா வாயிலிருந்து ரட்சிக்க ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. அல்லேலூயா. நீ எவ்வளோ பெரிய மலைப்பாம்பா வேணா இரு, உன் மலைப்பாம்பு வாயிலிருந்து ரட்சிக்க என் தேவன் வல்லவராக இருக்கிறாரு. சும்மா மலைப்பாம்பு வாயிலிருந்து எடுத்துன்னு வந்துட மாட்டார். மலைப்பாம்பையும் கீசிடுவார், அனகோண்டாவையும் கீசிடுவார். உன்னை நல்லா உயிரோட வெளியே கொண்டு வந்துடுவார். போனால் போது அனகொண்டான்னு விட மாட்டார். என் பிள்ளையா விழுங்க வந்த நீ, என் பிள்ளையா விழுங்க வந்த நான் சிலுவையில் உன் தலையை நசுக்கிறேன்னு சாத்தானே. யாரை வந்து விழுங்க வர நீ? என் பிள்ளை, யார் ரத்தத்தால் கழுவப்பட்ட என் பிள்ளை, யார் ரத்தத்தால் கழுவப்பட்ட என் சொந்தம், என் ரத்தம், என் சொந்த ரத்தம், சொந்த ரத்தத்தால் கழுவி இருக்கிறேன். அவங்களுக்கு என்னோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாங்க. ரத்தத்தால் கழுவி உடன்படிக்கை பண்ணிட்டேன். என் அபிஷேகத்தை அவங்களுக்குள்ள வச்சிருக்கிறேன். மண்பாண்டத்துக்குள்ள விலையேற பெற்ற பொக்கிஷத்தை வச்சிருக்கிறேன். என் அபிஷேகம் அவங்களுக்குள்ள இருக்கிறது. நீ யார் அவங்கள தொடுவதற்கு? தெரியல. கிறிஸ்தவன் என்ன பண்ணாத, அப்புறம்
பாட்டு மட்டும் பாடுறோம். விசுவாசம் நமக்கு வேண்டும். குறைக்கிறது குறைக்கட்டும், சூரியன் உதச்சிக்கிட்டே தான் இருக்கும். இங்கேருந்து தான் குறைக்க முடியும். சூரியன்கிட்ட போக முடியுமா? என்ன ஆகும்? முடிஞ்சிடும் கதை. நம்முடைய ஆண்டவர் நீதியின் சூரியன். அவருடைய பிள்ளைகள் நம்ப. குறைக்கிறவங்க குறைப்பாங்க, ஜெயிக்க போகிறது நம்ம தான். குறைக்கணும் நல்லா. ஹல்லேலூயா. நல்லா கையை தட்டி அல்லேலூயா, கையை தட்டி அல்லேலூயா சொல்லுங்களேன். என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் பலன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன அடைவாங்க? கழுகளை போல சட்டைகளை எடுத்து என்ன பண்ணுவாங்க? நீங்கள் போய் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்க. போய் ஆண்டவர் சமூகத்தில் போய் காத்திருந்து பலனை பெற்றுக்கொள்ளுங்க. நம்ம சூழ்நிலைகளை பார்த்தா பலம் குன்றிடும். பலன் அவன் இழுத்துருவான். பலன் நம்மளை விட்டு போயிடும். பேசுறதெல்லாம் கேட்டு கேட்டு நம்ம என்ன பண்ண சோர்ந்துருவோம். சவுல்னு ஒரு ராஜா இருந்தார். அவர் ராஜாவானதும் ரொம்ப பேர் அவரை ஏற்றுக்கல. அவனை பார்த்து வேதம் சொல் பேலியாளின் மக்கள் துன்மார்க்கர்களுக்கு மற்றவங்க மேன்மைப்படுவது பிடிக்காது. கெட்ட எண்ணம் கொண்டவனுக்கு பிடிக்காது. கெட்ட எண்ணம் கொண்ட ஒரு குரூப் இருந்துச்சு. சவுல இஸ்ரவேல் ராஜாவாக உயர்த்தப்படும் பொழுது, இஸ்ரவேல் ராஜாவாக அங்கீகரிக்கப்படும் பொழுது சில பேலியாளின் மக்கள் சொன்னாங்களா, இவனா நம்மளை காப்பாற்றுவான், இவனாடா நம்மளை காப்பாற்றுவான் எதிரிக்கிட்டேருந்துன்னு. ஆனால் வசனம் சொல்லுகிறது, சவுலோ காது கேளாதவன் போல இருந்தான். நல்ல வசனம். பக்கத்தில் பார்த்து சொல்லு, எது குறைச்சாலும் காது கேளாதவங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ஸ்திரமாக இருக்கும். கையை தட்டு. அந்த இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ரியாக்ட் பண்ணுற இருதயம் அல்ல. குறைக்கட்டும், நான் பிரகாசித்து கொண்டே இருப்பேன். நீ பிரகாசிக்க 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 அந்த பிரகாசத்திலே ஒன்றும் இல்லாமல் போயிடும் அது. ஹல்லேலூயா. நீ அங்கே குறைச்சிங்க கிடக்கிற. அமைதலாக இரு. அமைதலாக இருந்து வேலை பண்ணணும். என்ன பண்ணணும்? அமைதலாக இருந்து மேட்டர் முடிக்கணும். அப்படின்னா உன்னுடைய நீதி பட்ட பகலை போல பிரகாசம். அப்போ நான் பலவீனத்தில் என்ன பாட்டுறேன்? மேன்மை பாராட்டுறேன். சொல்கிறாரு 10ஆம் வசனம், பலவீனமாக இருக்கும் பொழுதே. எப்படிங்க இதெல்லாம் சொல்ல? பலவீனமாக இருக்கும் பொழுதே பலமுள்ளவனாக இருக்கிற. எல்லாம் சொல்லுங்க, பலமுள்ளவனாக. அல்லேலூயா. பலவீனமாக இருக்கும் பொழுதே நான் பலமுள்ளவனாக இருக்கிறேன். ஏன் தெரியுமா? நான் பலவீனமானவன் தான். ஆனால் என் மேலே எனக்குள்ள ஒருத்தருக்கிறாரு. அவர் வல்லமையான தேவன். அல்லேலூயா. அடுத்து சொல்கிற, கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வருகிற பலவீனம். ஆண்டவருக்காக நம்ம வாழறோன்னு வச்சுங்களேன், ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறோன்னு வச்சுங்களேன், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறோன்னு வச்சுங்களேன், நம்ம இந்த உலகம் ஏன் பகைக்கு தெரியுமா? ஆண்டவரின் நிமித்தமாக நாம் பகைக்கப்படுகிறோம். வேதம் 1 பேதுரு 4:11 வாசிக்கிறோம். மத்தேயு 5:11 வாசிங்க. இந்த காரியங்களை சொல்லி இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். 1 பேதுரு 4:14 4:19 1 பேதுரு கிறிஸ்துவின் நிமித்தம் 1 பேதுரு 4:14 நீங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க. அவர்களால் தூஷிக்கப்படுறாரு, நம்மளால மகிமைப்படுறாரு. அவங்க தூஷிக்கிறவங்க நம்ம மகிமைப்படுத்துறவங்க. அவங்க நமக்கு வெட்கத்தை கொடுக்குறவங்க நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்துறவங்க. அவங்க நம்ம துன்பத்தை கொடுக்க நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. கிறிஸ்துவின் நிமித்தம் ஒருத்தன் பாடுபட்டால் வெட்கப்படக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. இதெல்லாம் யார் நிமித்தமாக வருகிற பாடு? ஒரு ஊழியத்தில் நான் கூட அடிக்கடி யோசிப்பேன். மத்தேயு 5:11 கூட வாசிங்களேன். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து. எல்லாம் சொல்லுங்க, என் நிமித்தம். ஏசப்பா சொல்றாரு, என் நிமித்தம். ஊழியக்காரன் உன்னை ஏன் திட்டுறாங்க? நீ ஊழியம் செய்கிற, பிரசங்கம் பண்ணுற, சத்தியத்தை சத்தியமாக சொல்கிற, அதனால் ஏன் நிமித்தம் உன்னை திட்டுறாங்க, ஏன் நிமித்தம் உன்னை பாய்கிறாங்க. நான் பேசிக்காக போய் யார்கிட்டையும் தேவையில்லாத முரண்டான வாதங்களை பேசுகிறதோ அவங்களோட நம்ம பேசுகிறதே கிடையாது. தேவையில்லாதெல்லாம் பேசுகிறதும் கிடையாது. யாரோட நான் அதிர்ந்தும் பேசுகிறதும் கிடையாது.
அப்படி இருக்கும்போது நமக்கு ஏன் அந்த நிந்தை வருது, பாடு வருதுன்னா அது கிறிஸ்துவ நிமித்தம் வருது. ஒரு சபைக்குள்ள ஒழுங்க கொண்டு வரும்போது அது வருது, சபைக்குள்ள சத்தியத்தை சொல்லும் போது அது வருது, சபைக்குள்ள தேவ மகிமை கொண்டு வரும்போது அது வருது, சபையில ஆவியானுடைய வல்லமையோடு செயல்படும் போது அது வருது, ஆவியானுடைய வழி நடத்தும் சபை நடத்தும் போது அது வருது. யார் நிமித்தம் வருது? என் நிமித்தம். உங்களை துன்பப்படுத்தி உங்கள் பேரிலே பலவிதமான மேல் பொய்யாய் சொல்வார்களால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். அப்போ நம்மளை நிந்தித்து நம்ம மேல பலவிதமான பொய்யான மொழிகளை சொல்வாங்கன்னா சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். இது சாத்தியமா? ஹalleluya ஹalleluya. அவங்க பேரை வச்சு ஹalleluya ஹalleluya. கொஞ்ச நாள் தான் நம்ம பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பரப்போம். அவங்கள எங்கே இருப்பாங்கன்னு தேட வேண்டியதாகிடும். அந்த இடத்துக்கு நம்ம வந்தால் தான் பக்குவோம். ஹalleluya. ஆண்டவர் என் நிமித்தம் பல நிந்தையான மொழியை சொல்லும் உலகம். என்ன ஊழியக்காரா, நல்லா ஃபேனு கீழே உட்காந்துக்கின்னு, நல்லா ராக்கி சேரில் சுற்றிக்கின்னு, ஏசியில் உட்காந்துக்கின்னு, 4 ஃபோனை வச்சுக்கின்னு பேசிக்கின்னு, பெரிய பெரிய ஊழியக்காரங்கிட்ட பேசிக்கின்னு, நல்லா பெரிய காரில் வந்துக்கின்னு, பெரிய பங்களா கட்டிக்கின்னு, அமெரிக்காவுக்கு ஆஸ்திரேலியாவுக்கும் போய்க்கின்னு ஜாலியாக இருந்துக்கின்னு என்ஜாய் பண்ணிக்கின்னு எல்லாம் மணின்னு தான் நான் அழைச்சேன். இந்த என்ஜாய்மெண்ட்டுக்கு தான் உன்னை அழைச்சேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா? என் நிமித்தம் உங்களை பகைப்பார்கள், நீங்கள் சகல ஜனங்களாலும் என் நிமித்தம் பகைக்கப்படும். வசனமே நமக்கு கேரண்டி கொடுத்துருச்சு. எல்லாரும் உன்னை நேசிப்பார்கள் அப்படின்னு கொடுத்தா, ஒரு இராணுவ வீரன் இராணுவத்துக்கு போகும்போது அவனுக்கு தெரியணும் நம்ம சாவ போகிறோன்னு தெரியும். என்னம்மா சொல்லுமா, ஏமா சோகமா, என்னம்மா சொல்லுமா, என்ன ஒரு இராணுவ வீரர் இராணுவத்துக்கு போகும்போது என்ன தெரியணும் அவருக்கு? நமக்கு என்ன இருந்தாலும் என்ன உண்டு, தப்பிச்சு வந்தால் ஓகே. எல்லாம் அவங்க வீட்டில் போகும்போது என்னம்மா வேண்டிக்க கடவுள்கிட்ட நான் சாவக்கூடாதுன்னா, நான் போகிறேன் மாமா போகிறேன், போயிட்டு என்ன பண்ணும், குண்டு படக்கூடாது, எதுவும் படக்கூடாது, அப்படியே யூனிஃபார்ம்லேயே போவேன், அங்கே அப்படியே நிற்பேன், 4 பேர் சாப்பிட்டு எனக்கு முன்னால் நான் மட்டும் தப்பிச்சிடணும், எனக்கு அப்படின்னா அதெல்லாம் சொல்ல மாட்டேன். இராணுவ வீரன் போகணும், புதுசாக கல்யாணம் ஆகிருக்கும், மனைவியை விட்டுட்டு போவான், குழந்தை பிறந்திருக்கும் விட்டுட்டு போவான். எப்படி இருக்கும் அந்த நிலைமை? தன் தேசத்தின் மீது இருக்கிற பற்று, தன் தேசத்தை காக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம். அவன் புறப்படும் போதே அவன் உள்ளத்தில் மரணம் எழுதப்பட்டு விட்டது. கர்த்தருடைய பிள்ளைகள் கூட நம் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆகும் பொழுதே இந்த உபத்திரவங்களும் பாடுகளும் நமக்காக எழுதப்பட்டு விட்டது. ஆனால் அதன் மத்தியிலும் நாம் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு தான் தேவன் கிருபையை தருகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். என் கிருபை உனக்கு பலவீனத்திலே பலன் விளங்கும். இதை சொல்றோம். ஆகையால் 9ஆம் வசனம், ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி
என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை, எல்லாம் சொல்ல, என் பலவீனங்களை குறித்து நான் சந்தோஷமாய் மேன்மை. கிறிஸ்துவின் வல்லமை என் மேலே தங்கணும். எல்லாம் பக்கத்தில் ஆண்டவருடைய வல்லமை. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய பலன். இப்போ ஆண்டவருடைய பவர், வல்லமை. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த், பலம். இப்போ பவர், அதிகாரம், வல்லமை. என்ன வல்லமை? அந்த வல்லமை கிறிஸ்துவின் வல்லமை. அது என் மேலே தங்குதான். என் மேலே தங்குதுன்னு இருக்குதுல்ல தமிழில், அது அந்த அந்த மொழியில், கிரேக்க மொழியில் இருக்குது. அது என் மேலே வந்து கூடாரம் போடுது. அல்லேலூயா. கூடாரம் போட்டு என்னை அப்படியே ரவுண்டு பண்ணுது. அல்லேலூயா. கூடாரம் போட்டு அப்படியே எனக்கு கவர் பண்ணுது. அல்லேலூயா. என் மேலே வந்து கிறிஸ்துவின் வல்லமை என் மேலே கூடாரம் போடுது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கிறிஸ்துவின் வல்லமை என் மேலே கூடாரம் போடுது. அல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரர் சொல்கிறான், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரம் மறைவிலே ஒளித்து வைத்து என்னை காப்பாற்றுகிறார். நான் கூடாரம் மறைவிலே, கிறிஸ்துவின் வல்லமை என்கிற கூடாரமானது என் மேல் போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்குகிறது. ஆமென் சொல்லுங்கள் எல்லாரும். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த முள்ளை பற்றி யோசித்துன்னு இருக்கிற நீ கிறிஸ்துவின் வல்லமையை பற்றி யோசிக்க ஆரம்பி. இந்த வல்லமை உன் மேலே தங்குவதற்கு தான் நான் கல்வாரி சிலுவைக்கு நான் போனேன். அதற்காகத்தான் உனக்காக ரத்தத்தை நான் சிந்தினேன். என் வல்லமை உன் மேலே தங்கும்படிக்கு அந்த வல்லமையை புதுப்பிச்சுக்க. பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தினால் வருகிற வல்லமை அது. தேவனுடைய வார்த்தையினால் வருகிற வல்லமை அது. அந்த வல்லமை உன் மேலே தங்குச்சுனா என்ன நடக்குமா? என் பலவீனத்தை குறித்து நான் முறுமுறுக்க மாட்டேன், குறை சொல்ல மாட்டேன். பலவீனங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். ஏன்னா இந்த பலவீனம் இருந்தால் தான் கடவுளுடைய பலன் என்னான்னு எனக்கு தெரியும். இந்த பலவீனம் இருந்தால் தான் கர்த்தருடைய கிருபை என்னன்னு எனக்கு தெரியும். இந்த பலவீனம் இருந்தால் தான் கர்த்தருடைய பலம் என்னன்னு எனக்கு தெரியும். இந்த பலவீனத்தில் தான் அவருடைய வல்லமையை நான் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆகவே இது எனக்கு கொடுக்கப்பட்டது எதற்காக? இதை ஏன் பிசாசான வாழ்க்கையில் ஒருவேளை கொண்டு வந்திருக்கலாம். ஏன் எனக்கு அனுமதிக்கப்பட்டதா இது இருக்கிறது? என நான் உயர்த்தாதபடிக்கு ஆண்டவருக்குள்ளே நான் மகிழ்ந்து வாழ, ஆண்டவருக்குள்ளே தாழ்த்தி என்னை ஒப்பு கொடுப்பதற்கு தான் இந்த முள் எனக்கு கொடுக்கப்பட்டது. எனக்கு ஒரு மேன்மை வருகிறது என்றால் ஒரு முள் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு மேன்மை காத்திருக்கிறது என்றால் முள்ளை நீங்கள் சந்தித்து தான் ஆக வேண்டும். முள்ளு குத்துதா? கர்த்தர் மேன்மையை உனக்கு கொடுப்பாராக. சாதாரணமானவர்களை அல்ல முள் குத்துவது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு உகந்தவர்களையும் விலையேற பெற்றவர்களையும் தான் குத்துவதற்கு பிசாசானவன் முள்ளை வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. நம்ம நினச்சிக்கணும், ஏன் குத்துறாங்க நம்மளை? நம்ம விலையேற பெற்றவர்கள். நம்ம சபையை ஏன் பகைக்கிறாங்க? விலையேற பெற்ற சபை. ஏன் ஊழியக்கான விலையேற பெற்ற ஒரு அபிஷேகம். ஹல்லேலூயா. என் மீது தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது, உங்கள் மீது தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது. பிசாசு சும்மா இருப்பதில்லை. தூதனாக வந்து, குட்டுகிற சாத்தானாக வந்து என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும். கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, உங்கள் கிருபை எனக்கு போதும்பா, உங்கள் பலம் எனக்கு போதும்பா, உங்கள் வல்லமை என் மேலே தங்கிச்சுன்னா நான் பூரணமான வாழ்க்கை, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். பலவீனத்திலே என்னை தாங்குகிற தேவ கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா.